கார்டு மேல இருக்கிற 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் ரிசீவ் பண்ணாதவங்க நம்மள யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கார்டுல மேல பாருங்க, மேல மொத்தம் 16 நம்பர் இருக்கா? 16 நம்பரா? ஆமா, சொல்லுங்க. ஆன்லைன்ல விதவிதமா மோசடி செய்யும் ஒரு கும்பலை மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக்ல கூண்டோட பிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயிலும் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயிலும் யார் கேட்டாலும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எத்தனையோ தடவை ரிசர்வ் பேங்க் நம்மளுக்கு குறுஞ்செய்தி மூலமா அறிவுறுத்தி இருக்கு. பேங்க்ல இருந்து அப்பப்ப நம்மளுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில யார் கேட்டாலும் பகிர வேண்டாம் சொல்லி இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளா நம்ம யாருக்கு போன் பண்ணாலும் ரிங்கு போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இணைய மோசடிகள் பத்தின அலர்ட் மெசேஜையும் வாய்ஸ் ரெக்கார்ட் முறையில கேட்க முடியுது. எவ்வளவுதான் அலர்ட் பண்ணாலும் படித்தவங்களே நிறைய பேர் ஏமாறுவதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரீசெண்டா ஆந்திராவை சேர்ந்த மாணவி ஒருத்தர் தன்னுடைய அப்பா கூட இருந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாயை இழந்த செய்தி கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா பார்த்திருப்பீங்க. இது மாதிரி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்க ஒரு கால் சென்டரே வைத்து நடத்தி இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளார மெயின் டோரை திறந்துட்டு உள்ளார போனதுக்கு அப்புறம் சகல வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. செல்ஃபை திறந்தா அதுக்குள்ளார போனாக்கா யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு 20 கம்ப்யூட்டருக்கு மேல வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுபோல தவறு செய்பவர்களை கண்டுபிடித்த அதிகாரிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். மேலும் இதுபோல தவறுகள் நடக்காத வண்ணம் தடுக்கிறதுக்கு, குறைக்கிறதுக்காக தண்டனைகளை கடுமையாக்கணும்னு கேட்டுக்கிறோம்.